அதுக்குள்ள இந்த காவாலி பைய தவளையா மாத்திட்டானே. பாருங்களா காளியா, டோலு போலவ நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். ஆமா காளியா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஜம் ஜம் ஜம்பூரா. இந்த தீவுல கல்லு கூட தங்க கட்டியா இருக்கப்பா. ஆமா, இவ்வளவு தங்கம் நம்ம மகாராஜா கிட்ட இருந்துச்சுன்னா டோலக்பூர் உலகத்திலேயே பெரிய வல்லரசு நாடு ஆயிருக்கும். ராஜு, மறந்துடாத, தங்கத்து மேல இருந்த பேராசையால தான் இன்னைக்கு தம்யான் விடுதலை ஆயிட்டா. நீ சொன்ன வார்த்தை 100ல 1 வார்த்தை சுட்கி. ஏ ராஜு, தங்கன்னு சொல்லி பங்கம் ஆயிடாத என்ன? நாம இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும். நாம மாறு வேஷத்துல இருக்கிறோங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இல்லனா மாயாஜாலத்தினால நம்மளையும் டோலு போலு மாதிரி தவளையாக்கிடுவாங்க. ஜம் ஜம் ஜம்பூரா. பீம், மண்பானைய கூட மாயாஜாலத்துல பண்றாங்களே. டோலு போலு நில்லுங்க. வேணாம், அவசரப்படாதீங்க. அடேங்கப்பா, செம்மையா இருக்குல்ல டோலு போலு. தவளையா மாறினதுக்கு அப்புறம் தான் உங்க மூளை எல்லாம் நல்லா வேலை செய்யுது. சரியான இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்கீங்க. எல்லாத்தையும் ஃபுல் கட்ட வேண்டியதுதான். வணக்கம் வீரர்களே, எனக்கு மகாராஜா கிட்ட இருந்து ஏதாவது விசேஷமான உத்தரவு வந்திருக்கா? போட்டு வாங்குறதுன்னா எப்படின்னு இப்ப பாரு. ஒரு தட்டு முழுக்க லட்டை